Welcome to Meena for Math. இந்த வீடியோல காமன் மல்டிபிள் மெத்தட் யூஸ் பண்ணி LCM எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. LCM எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பத்தி ரொம்பவே ஈஸியா தெரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோல மல்டிபிள்ஸ், காமன் மல்டிபிள்ஸ் அண்ட் லீஸ்ட் காமன் மல்டிபிள் இதெல்லாம் பேசியிருக்கோம். இதை பத்தி தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க் கார்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். மறக்காம அந்த வீடியோஸை பார்த்துட்டு வாங்க. அப்போதான் இந்த வீடியோல நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற சில டேர்ம்ஸ் உங்களுக்கு புரியும். நான் வாங்க வீடியோக்குள்ள போலாம். காமன் மல்டிபிள் மெத்தட். ஸோ காமன் மல்டிபிள் மெத்தட் யூஸ் பண்ணி LCM கண்டுபிடிக்க இந்த 3 ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 1, ஃபைண்ட் ஃபியூ மல்டிபிள்ஸ் ஆஃப் ஈச் கிவன் நம்பர். தட் இஸ் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நம்பருக்கும் அதோட மல்டிபிள்ஸை கண்டுபிடிச்சுக்கணும். ஸ்டெப் நம்பர் 2, ஃப்ரம் த மல்டிபிள்ஸ் obtained in step 1, select the common ones. தட் இஸ் ஸ்டெப் 1ல நம்ம கிடைச்ச மல்டிபிள்ஸ்ல இருக்கிற காமன் மல்டிபிள்ஸை எடுத்துக்கணும். ஸ்டெப் நம்பர் 3, the lowest number that is multiple obtained in step 2 is the required lowest common multiple of the given numbers. அதாவது என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா, ஸ்டெப் 2ல நமக்கு கிடைச்ச காமன் மல்டிபிள்ஸ்ல எது ஸ்மாலஸ்ட் நம்பரா இருக்கோ அதுதான் நம்மளோட LCM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா இந்த LCM கான்செப்டை கிளியரா பார்க்கலாம் வாங்க. ஸோ எக்ஸாம்பிள், யூசிங் காமன் மல்டிபிள் மெத்தட் find LCM of 4, 5 and 10. ஓகே, ஸோ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஸ்டெப் நம்பர் 1 நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, கொடுத்திருக்கிற எல்லா நம்பர்ஸ்க்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் மல்டிபிள்ஸ் கண்டுபிடிச்சு எழுதிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க நம்பர் 4. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 பார்த்தீங்கன்னா 4, 8, 12, 16, 20, 24, 28, 32, 36, 40 and so on போய்கிட்டே இருக்கும். ஸோ சிமிலர்லி அடுத்த நம்பரான 5க்கு மல்டிபிள்ஸ் எடுத்துக்கிறேன். M5ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ 5, 10, 15, 25, 30, 20, அதுக்கப்புறம் தான் 25. just a minute. ஓகே, எஸ். ஸோ 15க்கு அடுத்தது 20, 25, 30, 35, 40 and so on இது போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் கொடுத்துருக்க நம்பர் வந்து M10, தட் இஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 எழுதுறேன். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 உங்களுக்கு தெரியும், 10, 20, 30, 40 and so on இது போய்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்டெப் நம்பர் 1 என்ன பண்ணியிருக்கோம், கிடைச்ச மல்டிபிள்ஸ் ஸ்டெப் 1 என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கிற ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் மல்டிபிள்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அடுத்தது ஸ்டெப் நம்பர் 2, இப்போ என்ன பண்ணுறோம்னா, ஸ்டெப் 1ல நமக்கு கிடைச்ச மல்டிபிள்ஸில் காமனாக இருக்கிற மல்டிபிள்ஸை மட்டும் எடுத்து எழுதுறோம். தட் இஸ் காமன் மல்டிபிள்ஸ் ஆஃப் நமக்கு கிவன் நம்பர் என்ன நம்பர் கொடுத்துருக்கோம், காமன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4, 5 and 10 இதெல்லாம் கிடைச்ச காமன் மல்டிபிள்ஸை மட்டும் எழுதுறோம். காமன் மல்டிபிள்ஸ் என்னென்ன கிடைச்சிருக்குன்னு பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நியர்லி 20 கிடைச்சிருக்கு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் காமன் மல்டிபிளே நமக்கு 20 தான், ஏன்னா இங்கே 10 இல்லை. அடுத்தது 40 தான் அடுத்து நமக்கு கிடைச்ச காமன் மல்டிபிள். ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ண இதில் நமக்கு கிடைச்ச காமன் மல்டிபிள்ஸ் வந்து 20 and 40 and so on இது போய்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ ஸ்டெப் 3 என்ன பண்ணுறோம், ஸ்டெப் 2ல நமக்கு கிடைச்ச காமன் மல்டிபிள்ஸில் எது ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்கோ, அதாவது லீஸ்ட் மல்டிபிளாக இருக்கோ அதுதான் லீஸ்ட் காமன் மல்டிபிள்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ நமக்கு கிடைச்ச காமன் மல்டிபிள்ஸ்ல லோவஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பரா இருந்தது 20 தான். ஸோ LCM ஆஃப் 4, 5 and 10 is equal to 20 அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்றோம். ஹோப் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ஸோ தட் நீங்க LCM இன்னும் கிளியரா புரிஞ்சுப்பீங்க. ஓகே, ஸோ யூசிங் காமன் மல்டிபிள் மெத்தட் ஃபைண்ட் LCM ஆஃப் 3, 6, 9 and 12. the same steps தான் நம்ம ரிப்பீட் பண்ண போறோம். ஸ்டெப் நம்பர் 1, given numbers எல்லாத்துக்கும் தனித்தனியா மல்டிபிள்ஸ் கண்டுபிடிச்சுக்கிறோம். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 ஃபர்ஸ்ட் எழுதுறோம். ஸோ 3, 6, 9, 12. சின்ஸ் நமக்கு கொடுத்துருக்க நம்பர் 12 இருக்கனால நம்ம அதிகமான மல்டிபிள்ஸ் எழுதிக்கிறோம். ஸோ 12க்கு அப்புறமேட்டுக்கு 15, 18, 21, 24, 27, 30, 33, 36, 39 and so on இது போய்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்தது மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 எடுத்துக்கிறோம். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 எழுதியாச்சு, அடுத்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 எழுதுறோம். 6, 12, 18, 24, 30, 36 and so on.
அடுத்தது நம்ம எழுத போகிறது மல்டிபிள்ஸ் ஆஃப் 9. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 எழுதுகிறோம். 9, 18, 27, 36 and so on. ஸோ அடுத்தது மல்டிபிள்ஸ் ஆஃப் 12 எழுதிக்கிறோம். மல்டிபிள்ஸ் ஆஃப் 12 நமக்கு தெரியும். 12, 24, 36, 48 and so on. So step number 1 என்ன பண்ணிருக்கோம், given numbers எல்லாத்துக்கும் தனித்தனியா மல்டிபிள்ஸ் கண்டுபிடிச்சு எழுதிட்டோம். அடுத்தது ஸ்டெப் நம்பர் 2 என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்டெப் 1ல கிடைச்ச மல்டிபிள்ஸ்ல காமன் மல்டிபிள்ஸ் மட்டும் தனியா எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ காமன் மல்டிபிள்ஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கே தெரியும் காமன் மல்டிபிள்ஸ் நம்ம பண்ணதுல நமக்கு ஒரே ஒரு நம்பர் தான் கிடைச்சிருக்கும். கரெக்டா? பேலன்ஸ் நம்பர்ஸ்ல நம்ம இன்னும் நிறைய மல்டிபிள்ஸ் கண்டுபிடிக்க தான் நமக்கு தெரியும். ஸோ காமன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3, 6, 9 and 12 is equal to இங்க பாருங்க நமக்கு இந்த இடத்துல 36 மட்டும் தான் கிடைச்சிருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி காமன் மல்டிபிளா இருக்கும். ஸோ 12 வந்துட்டு உங்களுக்கு 9th டேபிள்ல வராது, another thingல வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து ஒரு சில நம்பர்ஸ்ல வராது, ஒரு சில மல்டிபிள்ஸ்ல வந்திருக்கும். இந்த நாலுத்துக்குமே காமனா இருக்கிற நம்ம எழுதின மல்டிபிள்ஸ்ல கிடைச்ச ஒரே மல்டிபிள்ஸ் 36 மட்டும் தான். ஸோ இந்த இடத்துல நம்ம போட போறது 36 and so on. கண்டிப்பா இன்னும் சில மல்டிபிள்ஸ் இருக்கும், நம்ம கண்டுபிடிச்சதுல நமக்கு இப்போதைக்கு இல்ல. ஓகேவா? ஸோ ஃபார் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா காமன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3, 6, 9 and 12 கண்டுபிடிச்சிட்டோம். ஃபைனலி ஸ்டெப் நம்பர் 3 என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்டெப் 2ல நமக்கு கிடைச்ச காமன் மல்டிபிள்ஸ்ல எது ஸ்மாலஸ்ட் நம்பரோ அதுதான் லீஸ்ட் காமன் மல்டிபிள். கரெக்டா? ஸோ இங்கே எனக்கு 36 அண்ட் அது மேல ஏதாவது ஒரு சில நம்பர்ஸ் வந்து எனக்கு காமனா கிடைச்சிருக்கும். ஸோ இருக்கிறதுலே சின்ன காமன் மல்டிபிள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 36 தான். ஸோ LCM ஆஃப் 3, 6, 9 and 12 is equal to 36 அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்றோம். ஓகே, இந்த வீடியோல மென்ஷன் பண்ணியிருக்கிற மல்டிபிள்ஸ், காமன் மல்டிபிள்ஸ் அண்ட் லீஸ்ட் காமன் மல்டிபிள், தட் இஸ் LCM, இதை பத்தி தெரிஞ்சுக்க வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, காமன் மல்டிபிள் மெத்தட் யூஸ் பண்ணி LCM எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு 2 எக்ஸாம்பிள் மூலமா கிளியரா பார்த்திருக்கோம். சோ ஃபார் இந்த வீடியோல நம்ம காமன் மல்டிபிள் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இதே மாதிரியே பிரைம் ஃபேக்டர் மெத்தட் அல்லது இண்டெக்ஸ் மெத்தட்னு சொல்லுவோம், அதை யூஸ் பண்ணி LCM எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க உங்க ரைட் சைடுல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இதே காமன் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி LCM எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க லெஃப்ட் சைடுல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய மேத் கான்செப்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க மீனா ஃபார் மேத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.